வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகளுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சிருப்பாங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு எக்ஸாம் கேட்பாங்க. ஸோ மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் தான். 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட், ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு 15 1 மார்க் கேட்பாங்க. இந்த 15 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்லேருந்தும் கேட்பாங்க, இன்சைடில் இருந்தும் கேட்பாங்க. அதனால் புக் பேக் 1 மார்க்கு நல்லா தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா 10 1 மார்க் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகளில் என்னென்ன முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும் புக் பேக்கில், அதேமாதிரி இன்சைடில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சருக்கு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். 6 × 2 12 எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும் கேள்வி எண் 24 கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஷின். கொஷின் நம்பர் 24 கம்பல்சரி. இதில் பார்த்தீங்கன்னா நிழற்பட கோப்பு வடிவங்களை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் இமேஜ் ஃபார்மட்ஸ், ஃபைல் ஃபார்மட்ஸ். லிஸ்ட் அவுட் இமேஜ் ஃபைல் ஃபார்மட்ஸ். உரை தொகுதி என்றால் என்ன? வாட் இஸ் எ டெக்ஸ்ட் பிளாக்? தொடர்புள்ள உரை தொகுதி என்றால் என்ன? வாட் இஸ் எ ட்ரேடிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹெச்பியின் மாறிலிகளை எவ்வாறு அறிவிக்க வேண்டும்? ஹவு டு த டிக்ளேர் வேரியபிள்ஸ் ஆஃப் இன் பிஹெச்பி? மடக்கு கட்டமைப்பை வரையறுக்கவும். டிஃபைன் த லூப்பிங் ஸ்ட்ரக்சர் இன் பிஹெச்பி. பிஹெச்பி எத்தனை வகையான MySQL செயற்கூறுகள் உள்ளன? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் MySQLi ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள் இன் ஃபார் பிஹெச்பி? மின் வணிகம் என்றால் என்ன? வாட் இஸ் இ-காமர்ஸ்? மின்னணு செலுத்துதல் முறை வரையறுக்கவும். டிஃபைன் த எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். எண்முறை கையொப்பம் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்லேருந்து கேட்கலாம், அப்படின்னா தியரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தியரியிலேருந்தே கேட்டிருக்காங்க. 2 மார்க் கம்பல்சரி. எண்முறை கையொப்பம் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த டிஜிட்டல் சிக்னேச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 × 3 18. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 3 எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும் கேள்வி எண் 33க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் இனி 6 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. அணிகளை பற்றி குறிப்பு வரைக. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆஃப் அரே ஸ்விட்ச் கூற்றினை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். GET மற்றும் போஸ்ட் வழிமுறைகளை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் GET போஸ்ட் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இணையம், அக இணையம், புற இணையம் ஒப்பிடுக. கம்பேர் த இன்டர்நெட் இன் எக்ஸ்டர்நெட். DNS பற்றி குறிப்பு வரைக. ரைட் த நோட்ஸ் ஆஃப் DNS. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கோப்புகளின் வகைகள் யாவை? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்? 31. சமூக தொழில்நுட்ப மாற்றங்களுடன் மின்வணிகம் எவ்வாறு தொடர்புடையது என்பதை விளக்குக. டிஸ்கிரைப் ஹவ் இஸ் இ-காமர்ஸ் இஸ் ரிலேட்டட் டு த சோஷியோ டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். EDI அடுக்குகளை பட்டியலிடுக. லிஸ்ட் த வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் EDI. மொபைல் வலையமைப்பின் 3 அம்சங்களை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மொபைல் நெட்வொர்க். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 5 × 5 25. கீழ்காணும் அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஆன்சர் த ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ 34 வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தில் உரையினை வைப்பதற்கான வழிமுறைகளை கூறுக. சட்டத்தில் உரையினை வைப்பதற்கான வழிமுறைகளை கூறுக. அல்லது எண்முறை சான்றிதழ் மற்றும் எண்முறை கையொப்பம் வேறுபடுத்துக. ரைட் த ஸ்டெப்ஸ் டு த பிளேஸ் இன் ஃபார் நெக்ஸ்ட் ஃப்ரேம். டிஃப்ரெண்டேட் டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்டு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்லுடக்க உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி விரிவாக எழுதவும். அல்லது கடன் அட்டை என்றால் என்ன? கடன் அட்டை மூலம் பணம் செலுத்தும் முறையின் முக்கிய பங்காளர்களுடைய நன்மைகளை எழுதுக. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் இன் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் த டீம் ரோல்ஸ் ஆஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆர் வாட் இஸ் கிரெடிட் கார்டு? எக்ஸ்பிளைன் த கீ பிளேயர்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு. த பேமெண்ட் சிஸ்டம்ஸ் பிரிங் அவுட் ஃபார் த மெரிட் சிட். பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் ER மாதிரிகளின் அடிப்படை கருத்துக்களை பட்டியலிடுங்கள். அல்லது மின் வணிகத்துடைய வளர்ச்சி பற்றி எழுதுக. லிஸ்ட் அவுட் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ER மாடல்ஸ் வித் இன் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ரைட் அபவுட் த டெவலப்மெண்ட் ஆஃப் growth இன் எலக்ட்ரானிக் காமர்ஸ். PHP இயக்கிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அல்லது DLS கூறுகளை சுருக்கமாக விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஆப்ரேட்டர்ஸ் இன் ஃபார் PHP வித் இன் எக்ஸாம்பிள். எக்ஸ்பிளைன் த பிரீஃப்லி ஃபார் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் DNS. PHP இன்
இப்ளஸ் கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அல்லது ஃபார் ஈச் மடக்கையினை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த இப்ளஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இன் ஃபிகர்ஸ் இன் எக்ஸாம்பிள். டிஸ்கஸ் த டீட்டெயில் அபவுட் த ஃபார்ச்சூன் லூப். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துருப்போங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு எல்லா கொஷினும் வந்து கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 years கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த 6 year கொஷின் பேப்பர் நல்லா தரவு பண்ணிட்டு போனீங்கன்னா போதும். கண்டிப்பாக இதில் இருந்து தான் கேட்பாங்க. மெயினாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் கூடிய 2 mark 3 mark கம்பல்சரி எந்தெந்த சாப்டரில் கேட்டுருக்காங்கன்னு சொல்லி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி. மறக்காத சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.